தொடர்ந்து சார் நிறைய பேர் பேசும்போது என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்களுக்கு வந்து மைனாரிட்டி வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல ஸ்ட்ராங் ஹோல்ட் அதுல அவர் எடுப்பாரு அப்படின்றாங்க. அவர் வந்து நம்ம ஒரு பொது மனிதராவே பார்த்து பழகிட்டோம். பட் அரசியல்னு வரும்போது அந்த வாக்கு வங்கி ரிஃப்ளெக்ட் ஆகுமா? அப்படி பார்த்துலாம் இங்கே அரசியல் பண்ணுறது இல்லைங்க. மைனாரிட்டி ஓட்டும் வேணும்னு தான் பண்ணுறாங்க. ம். மைனாரிட்டி ஓட்டு வந்தால் மட்டும் போதும்னு யாரும் அத அரசியல் பண்ண கான்சன்ட்ரேட் முடியாது. பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாதுல்ல. அப்படி பண்ணால் அவங்களே ஜெயிக்க மாட்டாங்கல்ல. போது எல்லாருடைய ஓட்டும் வேணும். மைனாரிட்டி ஓட்டும் மாறிடக்கூடாது. நமக்கே வரணும்னு நினைக்கிறது எல்லா கட்சிகளுக்குமான ஒரு விஷயமா இருக்குது. அதுதான் அவரும் நினைக்கிறாரு. இது வந்து ஜோசப் விஜய்ன்னு அவரை சொல்லி சொல்லி ஏதோ அது ஒரு பெரிய கெட்ட வார்த்தை மாதிரியும், உலகத்திலே தீண்டத்தகாதவர்கள் கிறிஸ்தவர்கள் தாங்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை ஏன் இங்கே கட்டமைக்கணும்? அப்படி கிடையாது இல்லை. அதுதான் இங்கே புரிய மாட்டேங்குது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்களோ சார். ஏன்னா இந்த ஜோசப் விஜய்ன்ற நரேட்டிவ் இப்ப இல்ல. மெர்சலப்பே வந்துச்சு. அப்பயும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்பயும் பெருசா அதை எடுத்துக்கவே மாட்றாங்களே அந்த விமர்சனத்தை. அதுல என்ன தப்புங்கிறான்? அவர் ஜோசப் விஜயாவே இருந்துட்டு போட்டுமே, அதுல என்ன? அது அவருடைய பேர் தானே. அது ஒரு பேரு, அது ஒரு இதுவாகவே இருக்கட்டும், நம்பிக்கையா கூட இருக்கட்டும், மதம் சார்ந்ததா கூட இருக்கட்டும். என்ன பிரச்சனை உங்களுக்குங்கிறேன். அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இது வந்து தமிழ்நாடுங்க. இது வந்து இது கிடையாது, உத்தரப்பிரதேசமோ பீகாரோ கிடையாது. இது தமிழ்நாடு. இங்கே நம்ம வந்து வேற மாதிரி வாழ்வோம், வேற மாதிரி தான் இருப்போம். அது புரியாமல் இங்கே கொண்டு வந்து ஒரு பாம்பை கூட்டத்துக்குள்ள ஒன்று பார்க்குறாங்க. அது நடக்காது, எந்த காலத்திலும் நடக்காது.